எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு நாசிலிமா செய்ய போகிறேன். இது ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் புதுசாக பார்ப்பாங்கல்ல, அதுக்காக நான் இன்றைக்கி திருப்பி நாசிலிமா செய்கிறேன். அது எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இந்த மாதிரி அரிசி 2 கப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இது சும்மா சாதம் வடிக்கிற பச்சை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். கழுவி வச்சுருக்கேன். இது 1 கிலோ ப்ரான் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் நல்லா சுடுத்தல் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு, வெட்டிட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி வச்சுருக்கேன் அரைச்சி இந்த சம்பால் எடுக்கிறதுக்கு. இது நாசிலிமாவுக்கு நான் போடுறதுக்கு டம்பாண்டாயில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன். இது பேக்கெட் பால் இங்கே கிடைக்கும்னு அதனால் இது வாங்கியிருக்கேன். நீங்கள் நம்ம ஊரில் இது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் தேங்காய் பூ வாங்கி கூட நீங்கள் திருகி பால் எடுத்து கூட செய்யலாம் நீங்கள். இது நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சிராய் வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் சம்பால், இந்த சாதத்து கூட நம்ம சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நான் கோழி பொரிக்கணும், முட்டை செய்யணும், அதெல்லாம் நான் காட்டலை. கோழி பொரிக்கிறதெல்லாம் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செஞ்சேன்ட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இந்த கிளாஸால் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம இதுலேயே தேங்காய் பாலை ஊற்றிக்குவோம். இது ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது. தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். சும்மா நான் ரைஸ் குக்கரில் இப்படி கை வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கோடு வரைக்கும் அந்த தண்ணி இருக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் கூட செய்யலாம். ஊரில் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். நான் இப்போ இந்த தேங்காய் பால் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அது சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில். இது ஒன்று நம்ம தாளிக்கெல்லாம் வேணால், சும்மா தேங்காய் பால் ஒண்டி ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த வாசத்துக்கு அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்ல, அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், நம்ம குக்கிங் தேங்காய் எண்ணெய் தான், குக் பண்ணுவோம்ல அந்த தேங்காய் எண்ணெய் தான். நான் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதை சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் பட்ரு நெய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நான் அந்த கட்டி வச்சுருக்கேன் இந்த டம்பாண்டாயிலையும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு நம்மளுக்கு பார்த்து சேர்த்துக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு. ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம். இங்கே சிங்கப்பூர், மலேசியாவிலலாம் இந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் தான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன இருக்கோ அது கூட கருவாடு கூட வச்சு, நெத்திலி கருவாடு கூட சம்பால் வச்சுட்டு அந்த சாதத்து கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் அதுக்கு காரம் வேணும், அவ்வளோதான். இல்லை நீங்கள் கோழிக்குன்னா பெரட்டி கூட இந்த மாதிரி சாதம், நம்ம ஊரில் தேங்காய் பால் சாதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நாசிலிமான்னு சொல்லுவாங்க இங்கே, அவ்வளோதான். தண்ணியெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். சும்மா இதுக்கு ஒன்றும் அளவு கிடையாது. நம்ம அதை சொன்ன மாதிரி தான், சும்மா கை வச்சு கூட பார்த்துக்கலாம். நீங்கள் வேணால் அப்போ தான் முத செய்கிறவங்கன்னா ஒரு கிளாஸுக்கு நம்ம 1.5 டம்ளர் பிரியாணிக்கு ஊற்றிக்கோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றி செய்யலாம், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ரைஸ் குக்கரில் வச்சுருவோம். நம்ம இந்த ரைஸ் குக்கரில் நம்ம வச்சுருவோம். அது சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும், நமக்கு சோறு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நான் கோழி பொரிச்சிட்டு அந்த ப்ரான் சம்பால் செஞ்சுட்டு அதுக்கு வெள்ளரிக்காய் செஞ்சுட்டு முட்டை செய்யணும், கருவாடு எல்லாம் செய்யணும். அதெல்லாம் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் இந்த நாசிலிமாவும் ப்ரான் சம்பால் மட்டும் எப்படி செய்கிறோன்ட்டு பார்த்துக்கணும். நம்மளோட சௌரியத்துக்கு தான், நம்ம என்ன வேணுமோ இருக்கோ செஞ்சுக்கலாம். நம்மளோட இதுக்கு சௌரியத்துக்கு பொறுத்த மாதிரி பிள்ளைங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமைலாம் நம்ம பிரியாணி அந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரியும் கூட நம்ம வித்தியாசமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அதுங்க நல்லா விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க பாருங்கள். நான் இப்போ சாதம் மூடி வச்சிடுறேன். நான் இப்போ இந்த சில்லியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது நம்ம கிரைண்டர் பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த சம்பாலுக்கு போடுறதுக்கு, ப்ரான் சம்பாலுக்கு. ஆனால் இந்த டம்பாண்டாயில் போட்டால் தான் அந்த நாசிலிமாவுக்கு ஒரு வாசமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஊர்லேயும் இப்போல்லாம் கிடைக்குதுன்னு எங்கள் தங்கச்சோலாம் சொல்லியிருக்காங்க. நான் சமயத்தில் இங்கேருந்து போகிறப்போ வாங்கிட்டு போகலான்னு நினைப்பேன். ஆனால் இங்கேருந்து நம்ம எடுத்து செடிங்க கொண்டு போகலாமா என்னன்னு தெரியல, அதனால நான் வாங்கிட்டு போகலை. நான் இங்கே கடையில் தான் விற்குங்க, பசார்லலாம் விற்கும். நான் அந்த பசார் ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ செஞ்சு காட்டுறேன். ரொம்ப எல்லாமே அங்கே நிறைய ஜாமங்கள்லாம் இருக்கும். மீன், கோழி, அரிசி எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிடலாம். பக்கத்தாமரியே என்டிசி, சிங்சாங் அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாம் நம்ம பசார் போனோம்னா மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாமே ஒரு படம் வாங்கிட்டு வந்துடலாம். அங்கே எல்லாமும் சைனீஸ் கடைங்களில் எல்லாம் கட்டி கட்டி இந்த இலையெல்லாம் இருக்கும். நான் காட்டுறேன் ஒரு தடவை. நான் இன்னும் வீடியோ அதை எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்குவோம் சம்பாலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு.
நான் இப்போ இந்த மிளகாய் அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சம்பால் செஞ்சுவோம். சட்டி காஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் சம்பாலுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சிராயும் நம்ம அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி கொடுக்கணும். நல்லா செவந்து நல்லா வெங்காயம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியை நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் வேகணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா செவந்து சீக்கிரம் வறுத்துட்டு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன். அப்போ அதனால அந்த தக்காளி கொஞ்சம் குழஞ்சிட்டுன்னா அப்புறம் நம்ம வந்துட்டு சாம்பாரை ஊற்றிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கெல்லாம். நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் குழஞ்சி வந்துட்டு நான் இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாய் சாம்பார் அதை நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிக்சியெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரானை சேர்த்துக்குவோம். நம்ம இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். ஏன்னா நம்ம வதக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். சாதத்துலேயும் உப்பு இருக்கும். பார்த்துக்கிட்டு தான் சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ நம்ம சோறு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நாசிலிமா ரெடி ஆகிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள். வாசம் அந்த இலை தான் அவ்வளோ வாசம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸ் குக்கர் இல்லைன்னா கூட ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் நம்ம அந்த பிரியாணிக்கு வைக்கிற அளவு மாதிரி கூட வச்சுட்டு நாங்கள் தம் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி வந்து எந்த அரிசி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணாமல் என்னென்னு தெரில. நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். புழுங்கல் அரிசி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நாங்கள் அது செய்ய மாட்டோம். பச்சரிசி பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி கூட நீங்கள் நசிலிமா செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. புழுங்கல் அரிசியில் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஆனால் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கோங்க புழுங்கல் அரிசி. இப்போ நான் வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த சாம்பாரில் நம்ம இந்த டைமில் நம்ம இந்த ப்ரானை சேர்த்துக்குவோம். ஆனால் இது சரியான நல்லா கொஞ்சம் பெரிய ப்ரான் தான். $15 வாங்கினேன். நல்லா பெரிய பெரிய டைகர் ப்ரான்னு சொல்லி வாங்கினேன். சம்பால்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பெருசாக பிள்ளைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். புளியும் ஊற்றிக்கலாம், லெமனும் ஊற்றலாம். நான் வந்து லெமன் தான் இன்றைக்கி ஊற்றுறேன், புளி ஊற்றலை. லெமன் அப்படி கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக லெமன் புளி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியது தான். இது கொஞ்சம் நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். ரொம்ப நேரம் வேக விட வேணாம். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அந்த ப்ரான் வந்து ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வந்தால் கூட போதும் தான். இந்த சாந்து அந்த மிளகாய் சாந்தெல்லாம் வந்து அந்த ப்ரானில் ஏறணும். அப்போ நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நான் இந்த டைமில் கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். நீங்கள் சேர்த்துக்கிறதுனா போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா அந்த உரப்பு அந்த இனிப்பு புளிப்பு அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்போ போட்டிருக்கேன். இந்த டைமில் ஒரு அரை லெமன் சும்மா கொஞ்சமாக லெமன் சாறு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அடுப்பை. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த சாதத்து கூட, ஏன்னா வேறு எதுவும் வச்சு சாப்பிட மாட்டோம். இது வச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். ப்ரான் சம்பல் ரெடி ஆகிட்டு, நாசிலிமாவும் ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம நாசிலிமா. நான் வந்து கோழி பொரிச்சிருக்கேன், முட்டை பொரிச்சு வச்சுருக்கேன். முட்டை பொரிச்சும் வச்சுக்கலாம், அவிச்சும் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். அப்புறம் வந்து நெத்திலி கருவாடும் இந்த கச்சான்னு பொரிச்சு வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். இது வந்து ப்ரானோட சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம நாசிலிமா சாப்பிட்லாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.